இருக்கு. அதாவது விஜயை வந்து நெருங்க விடாம ஒரு ஒரு ஃபென்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அத விஜய் வந்து உடைத்தால் மட்டும்தான் வந்து அரசியல்ல வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு சொல்லி ஒரு அந்த பேச்சுவார்த்தை இருக்கு. ஆனா உண்மை. ஏன் இன்னும் இது வந்து இந்த செய்தி வந்து விஜய்க்கு தெரியாம இருக்குமா? எப்பவுமே நீங்க இந்த சினிமா கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி பூர்வமானவர்கள். அதனால தான் நல்ல கலைஞனா இருக்க முடியும். அவங்க வந்து பிராக்டிகலா விஜய் ரோட்ல எத்தன ட்ரிப் நடந்திருப்பாரு? தனி மனிதனோட எத்தன ட்ரிப் பழகியிருப்பாரு? இருக்கவே இருக்காது. அவங்க சொல்றத கேட்கிறவங்க தான் அவங்கலாம். அவங்களுக்கு உண்மையிலேயே அவர சுத்தி ஒரு பெரிய வட்டத்த வச்சுன்னு இருக்காரு. அந்த வட்டம் தான் அவரை வாட்டமுற செய்கிறது. அந்த வட்டத்த விட்டு விஜய் வெளியில வரணும். யாரையும் நீ நம்பக்கூடாது அவர். அப்படி எப்படி சினிமால அடைய காலர கடிச்சிட்டு வெளியில வந்தாரோ, பொதுமக்கள விஜய் சந்திக்க வந்தார்னா, மிகப்பெரிய எதிர்காலம் அவருக்கு உண்டு. அந்த வட்டத்த உடைக்கணும். இல்ல சார். அவருடைய பயம் வந்து நியாயமானது. இந்த மாரி கரூர் சம்பவம் மாரி பிரச்சனைகள் வந்துறக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனா அதே வந்து தமிழ்நாட்டுல வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா இருக்கக்கூடியவர் வந்து சினிமாவிலும் இருந்தாரு. மக்களோடும் ஒரு அரவணைப்பா இருந்தாரு. அவரு நல்லா ஆனா அவர முன் உதாரணமா வச்ச விஜய் வந்து இன்னைக்கு அதுல தோத்து போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எம்ஜிஆர் வந்து ஆரம்பிக்கும்போது கூட எத்தன பேர் இருந்தாங்க பாருங்க. அதுதான் அது மாரி விஜயகாந்த் இருக்கும்போது கூட இருந்தவங்க, விஜய்க்கு இல்லையேங்கிற வருத்தம் தான். சரியான வழிகாட்டுதல் அவருக்கு இல்லங்கிறது தான் என்னுடைய வருத்தம்.